இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாம். லீக்ஸ் பொரியல் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இது யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் லீக்ஸு. அடிப்பாகம் அந்த மாதிரி தண்டு மாதிரியும், மேல் பாகம் அந்த மாதிரி கீரை மாதிரியும் தான் இருக்கும். இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்டு பகுதியும் அந்த கீரை பகுதியும் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பல் 4 சேர்த்துருக்கேன் தட்டி, அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு ரெண்டையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தண்டு பகுதியை சேர்த்துடலாம். ஏன்னா தண்டு பகுதி வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. கீரை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தண்டு பகுதியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீரை பகுதியை சேர்த்துடலாம். இதுலேயே தண்ணி இருக்கும் இந்த கீரையில், அதனால் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்டு பகுதியை வதக்கினதுக்கப்புறம் கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு இது 2 மட்டும் தான் சேர்க்கணும். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லீக்ஸ் பொரியல் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.